ஹலோ டியர் மக்களே, நைஸ் ரோடு என்ட்ரி ஆகிட்டோம். என்னவோ ஒரு ஆனந்தம். இந்த நைஸ் ரோட்டுக்குள்ளே வந்தாவே எனக்கு சும்மாலாம் போக முடியாது, காசை கொடுத்துட்டு தான் போகணும். தின்னா தான் இருந்தாலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த ஹெல்மெட்டில் கேமரா மாட்டினாவே ஏதோ ஒரு மாதிரி தலாலாம் வலிக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங். ஓகே, டோல் வாங்கிக்குவோம். மக்களே, இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா முருகர் கோயில், பெங்களூர் ராஜராஜேஸ்வரி நகரில் தான் இருக்கிறது. இந்த முருகர் கோயில் ரொம்பவும் ஃபேமஸான ஒரு முருகர் கோயில் இந்த பெங்களூர் சிட்டிக்குள்ளே. நல்லா இருக்குதா? இந்த கோயிலுக்கு ஒரு வாட்டி விளாக் பண்ண போகணுன்னு பார்க்குறேன், பார்த்துட்டே இருக்கிறேன். ஒரு நாள் கூட டைம் செட் ஆகலை, என்றைக்கு போகணுன்னு தெரில. கிடைக்கும்போது கண்டிப்பாக போய்டுவோம் மக்களே. ஓகே, ஓகே மக்களே, ஸ்டார்ட் த ரைட். இன்றைக்கி எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா தர்மபுரி கிட்டே இருக்கிற ஒரு மிகவும் ஃபேமஸான ஒரு மலைக்கு தான் போக போகிறோம். டைம் பார்த்தீங்கன்னாக்கா மணி 3-4 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. நேராக போய்ட்டு அந்த மலைக்கு போக முடியாது. அது என்ன மலைன்னு நெக்ஸ்ட் விலாகில் சொல்கிறேன். இப்போ தர்மபுரி போகிற வழிக்கு ஒரு விலாக் பண்ணிக்கலான்னு பண்ணின்னு இருக்கிறேன். சும்மா சின்னதாக ஒரு விலாக் இருக்கு, அவ்வளோதாங்க. நைஸ் ரோடு விட்டு வெளியே வந்தாச்சு. இப்போது ஒசூர் ரோடு ஜாயின் பண்ணியாச்சு. இதுதான் எலக்ட்ரானிக் சிட்டி. எலக்ட்ரானிக் சிட்டியோடைய மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகின்னு இருக்குது. கூடிய விரைவில் ஓப்பன் ஆகிவிடும். மேலே வந்து இருக்கிறது எக்ஸ்பிரஸ் ஹைவே, அது கனடா லாஸ்ட்டில் இருக்குது மெட்ரோ. மழைக்காலம் முடிஞ்சு அப்படியே குளிர்காலம் தொடங்கிட்டோன்னே கிளைமேட் எல்லாம் சேஞ்ச் ஆகிடுது. அப்படியே இன்றைக்கி வீக்கெண்டுன்றதுனால ஃபுல்லு ஹெவி டிராஃபிங்க. ஈவினிங் டைமில் எல்லாம் உங்கள் ஊருக்கு போகணும் இல்லையா, அந்த லோக்கலில் இருக்கிறவங்கெல்லாம் அப்படி இப்படி கர்நாடகா தமிழ்நாடு பார்டருக்கு வந்துவிட்டோம். தாண்டிட்டு அப்படியே பெட்ரோல் போட்டுக்கிட்டு அப்படியே பறந்துக்கிட்டே இருக்கணும். இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டு வந்திருந்தாக்கா இன்னும் ஹெவி டிராஃபிக் ஆகும். எல்லாம் 5-6 மணிக்கு. அதுக்காக முன்கூட்டி கிளம்பி வந்தது. பார்டர் ஃபுல்லாக எவ்வளோ வெஹிக்கிள்ஸ் இருக்குது பாருங்கள். இங்கே எவ்வளோ டிராஃபிக்கு. ஸோ சேட். ஓகே பெங்களூர், நெக்ஸ்ட்டு ஒரு நாளைக்கு நான் பெங்களூருக்குள்ளே இருக்க மாட்டேன். பாய் பாய் கர்நாடகா. டியர் மக்களே ஒசூர் ரீச் ஆகிட்டோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒசூர். நம்ம பெங்களூருக்கு அப்புறம் இது நம்ம ஒசூர். ரைட் சைடில் ஒசூர் பஸ் ஸ்டாண்டு, லெஃப்ட் சைடில் ஒசூரோட வியூ. அங்கே ஒரு அழகான மலை கோவில் இருக்குது. அது என்ன கோயில்னு தெரில மக்களே எனக்கு. யாருன்னா ஒசூரில் இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கமெண்ட்டை தட்டி விட்டு போவாங்க என்ன கோயிலுன்ட்டு. நானும் வீடியோ சொல்லிட்டு தான் போகிறேன். யாரும் கமெண்ட்டும் தட்டதில்லை, ஒன்றும் தட்டதில்லை. சொல்லிக்குவோம், இருந்தாலும் பரவாயில்ல. எவ்வளோனா சொல்லுங்கள் மக்களே, யாரும் ஹெல்மெட்டே போடுறதில்ல. இந்த ஹைவேல போகும்போது லோக்கலில் தான் ஹெல்மெட் போட மாட்டேங்க. அட்லீஸ்ட் ஹைவேலாம் ஹெல்மெட் போடணும், அதுக்கு யாரும் போடுறதில்ல. பாருங்கள், ஒரு எம்டி வருது, 2 பேருமே ஹெல்மெட் இல்லை. ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னே தெரில எனக்கு. இங்கே பாருங்கள், இவங்க 2 பேர் ஹெல்மெட் இல்லை. ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அட்லீஸ்ட் ஒருத்தராவது போடலாம் இல்லையா? ஸோ சேட். நம்ம யாருக்கும் சொல்லி எதுவும் புரிய வைக்க முடியாது. நம்ம சொல்கிறது யாரும் கேட்கவும் மாட்டாங்க. ஜிக்கி பாருங்க, எம்டி. நாங்கள் மக்களே எம்டி பைக்லேருந்து ஹெல்மெட் போடலாம் எப்படி? எனக்கு எவ்வளோ பெரிய அவமானம். ஏன் மக்களே, அது என்ன மலைன்னு தெரில. யாருன்னா தெரிஞ்சால் சொல்லுங்கள் மக்களே. ஒரு HP பெட்ரோல் பங்க் இருக்குது, போயிட்டு பெட்ரோல் போட்டு வந்துடுவோம். ஒசூர் டு கிருஷ்ணகிரி ரோட்டில் இருக்கிற இந்த மலை என்ன மலைன்னு தெரில. சூளகிரி கிட்ட இந்த மலையோட நேம் தெரிஞ்சால் சொல்லுங்கள் மக்களே, நானும் தெரிஞ்சுக்கிறேன். நிறைய வாட்டி இந்த ரோட்டில் போயின்னு வந்துன்னு இருக்கிறேன். பட் இந்த மலையோட நேம் எனக்கு தெரியவே தெரியல. எவ்வளோ பெருசாக இருக்குது, ஒரே பாறை. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இருட்டிக்கினே இருக்குது. எப்படி நம்ம தர்மபுரி போகிறதுக்கு 8 மணி ஆகிடும் பழகுது. ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போகிற காலம் போய் இப்போ வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போகிற காலம் ஆகிடுச்சு. அதுக்கு தான் பஸ்ஸு எல்லாமே ப்ளூ ஒயிட் பஸ்ஸஸ்.
எல்லாமே வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போகிறாங்க. மஞ்சள் கலர் வந்தால் ஸ்கூல் பஸ்ஸு, வெள்ளை கலர் ப்ளூ கலர் வந்தால் ஆஃபீஸ் பஸ்ஸஸ். என்ன ஒரு முன்னேற்றம். இந்த ரோடு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அபாயகரமான ரோடுங்க இது. ஒசூர் டு கிருஷ்ணகிரி, அதாவது சூளகிரி டு கிருஷ்ணகிரி ரோடு இது. ஃபுல்லு டீப் டவுனாக இருக்கும். அந்த பக்கம் ரொம்ப அப்பாக இருக்கும். டீப்னா எப்படின்னா அப்படி ஸ்லோப்பாக இருக்கும். இந்த ஹெவி வெஹிக்கிள்ஸ் எல்லாம் போனாக்கா அப்படியே வித்துனே போயினே இருக்கும். அதாவது 2வது கியர்லேயே 3வது கியர்லேயே போகணும் ஹெவி வெஹிக்கிள்ஸ் எல்லாம். நாம்பளும் ஹை ஸ்பீடாக போகக்கூடாது. ஒரு 80க்குள்ளேயே மெயின்டைன் பண்ணால் நல்லாயிருக்கும். 70 80லேயே டவுன் இல்லை. நான் கையை விட்டால் கூட ஆக்சிடென்ட் லேஸ் பண்ண விட்டால் கூட அந்த மாட்டுக்கு வண்டி 80க்கு மேலே போயிட்டே இருக்குது. நானே 80நாக்கா அந்த பாருங்கள் இந்த காரில் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது. ஈவினிங் இருட்டுச்சு மக்களே. இந்த இருட்டுலேயும் அந்த மலையோட வியூ பாருங்கள் சூப்பராக தெரியுது, பளிச்சுன்னு தெரியுது. நியர் நம்ம இப்போ கிருஷ்ணகிரி கிட்டே வந்துட்டோம். பயணப்பள்ளின்ற ஒரு ஊர் இது. நெல்லை கருப்பட்டி காப்பி. மக்களே இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு 2 புது யூடியூபரை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். அவங்க கூட தான் நாளைக்கு ஒரு நாள் ட்ராவல் பண்ண போகிறோம் தருமபுரியில். நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அருண் விஜய் ப்ரோ கூட போயிருந்தோம். மடிக்கேரி ட்ரிப்பு கூர்குலாகு. அது நல்லா இருந்துச்சு. ரொம்ப சிறப்பாக சூப்பராக என்ஜாய் பண்ணோம். அதே மாதிரி இப்போ இவங்க கூட 1 டே ட்ரிப்பு 2 டே ட்ரிப் போகலான்னு பார்த்தா எல்லாம் மான்சூன் எல்லாம் முடிஞ்சிருச்சு இல்லையா. அதனால் 2 டே ட்ரிப் எது வேணாம் ப்ரோ. லோக்கலில் ஒரு சின்னதாக ஒரு ட்ரிப் 1 டே ட்ரிப்பு வேறு எப்படின்னா பிளான் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய ட்ரிப்பு அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கிறோம். நாங்கள்லாம் ஒன்றா ட்ராவல் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருந்தோம். ரொம்ப நாளாக அது செட் ஆகாமல் இருந்தது. இப்போது செட் ஆகிடுச்சு. நாளைக்கு ஒரு நாள் நாங்கள் 3 பேரும் ட்ராவல் பண்ண போகிறோம். அவங்க யார் என்ன ஏதுன்னு டைரெக்டாக மீட் ஆகும்போது சொல்கிறேன் மக்களே. நாங்களாம் பெரிய யூடியூபர் இல்லை, சின்ன யூடியூபர் தான். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மக்களே. என்னடா பெரிய யூடியூபர் ரேஞ்சுக்கு பில்டப் கொடுக்குறேன்னு எல்லாம் கமெண்ட்டில் சொல்லிடாதீங்க. அப்படின்னு சொன்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கள் ரேஞ்சுக்கு நாங்கள் தான் மீட் பண்ணிக்க முடியும். எங்கள் ரேஞ்ச் யூடியூபர் கூட தான் நாங்கள் ட்ராவல் அப்படின்னு இல்லை மக்களே. முன்னாடி நல்லா பனிமூட்டமாக இருக்குதுங்க. என்னத்துக்கு ஃபுல்லு ஒயிட்டாக இருக்குது. அது பனிமூட்டமாக புகையானு கூட எனக்கு தெரியல. ஏர் மக்களே தருமபுரி ரீச் ஆகிட்டோம். நம்ம கோரைடர்ஸ் இங்கேருந்து ஜாயின் ஆவாங்க. இன்னும் அவங்க 15 கிலோமீட்டர் இருக்குது வந்துன்னு இருக்கிறாங்க. அவங்க ஈரோட்லேருந்து வரணும். நம்ம பெங்களூர்லேருந்து வந்து இங்கே மீட்டப் பண்ணிட்டு நாளைக்கு வேறு பிளேஸ் போக போகிறோம். ஓகே. இன்ஸ்டாவில் இப்போ கொஞ்சம் நாளாக ட்ரெண்டிங்கில் போயின்னு இருக்குது அந்த பிளேஸ் தான் நாங்களும் பார்க்க வந்திருக்கிறோம். தருமபுரி நைட்டில் கஜான் தான் இருக்குது. ஓகே மக்களே, இப்போ வந்து நாம் மீட்டப் லொக்கேஷனுக்கு வந்துட்டோம். கொஞ்சம் முன்னாடி மீட்டப் லொக்கேஷன் வச்சுருக்கிறாரு. அங்கே போய் மீட்டப் போட்டுன்னு டர்ன் லெஃப்ட். ஓகே. The next day. ரொம்ப நாளைக்கு அப்புறம் தமிழ்நாட்டுக்குள்ளே ரைடு பண்ணும்போது வேறு லெவலுங்க. தரமாக இருக்குது. நம்ம கூட வந்த என்எஸ் ரைடர், அதுக்கப்புறம் TN56 த்ராட்லர்ஸ் 3 பைக்கர்ஸுமே கிளம்பிட்டோம். கூட ஒருத்தர் வித்தவுட் யூடியூப் வச்சுருக்காரு. ட்ராவல் பண்ணணுன்னு வந்திருக்காரு, அவ்வளோதான். பட் யூடியூப்பெல்லாம் இல்லை. டியர் மக்களே, இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிற நம்ம கோரைடர்ஸ். ப்ரோ உங்கள் பேர் நீங்களே சொல்லுங்கள். ப்ரோ NS கேப்டன். ப்ரோ நீங்கள் TN56 த்ராட்லர் சுந்தர். நிறைய பேர் பார்த்துருப்பேன் கோப்ரோ ஷூட் பண்ணி. நீங்கள் என்னடா கோப்ரோ இருக்குது நான் எடுக்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு இந்த மொபைலை காட்டுங்க ப்ரோ. சரி, ஓப்போ மொபைல் அவ்வளோதான். இந்த மொபைலை வச்சு அவர் இல்லாத விளாகலாம் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட 1100 சப்ஸ்கிரைப் வச்சிருக்காரு. வேற லெவல். கிட்டத்தட்ட வாங்கி 1 இயர் பக்கம் ஆக போகுது. ஆனா இதுலயும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். பட் ஆனா பழைய ஓப்போ வந்து 6GB ரேமு. அதுல வந்து வைடே கிடையாது. வெறும் 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா வச்சு தான் லென்ஸ் போட்டு எடுத்துட்டு இருந்தேன். அதே வச்சு சரியா பண்றாரு ப்ரோ. அப்புறம் நம்ம NS கேப்டன் இவர் தான் நம்ம கூட ரொம்ப நாளாக ட்ராவல் பண்ணி கேட்டிருந்தாரு. எப்படியா இன்றைக்கி ஒரு சான்ஸ் கிடச்சி கிளம்பிட்டோம். நேற்று நைட்டே வந்து ரூம் எடுத்து ஆல்ட் ஆகிட்டோம் தருமபுரியில். பட்டு நைட்டே பண்ணலான்னு பார்த்தோம். அது நைட்டு கரெக்டாக ஒரு சுச்சுவேஷன் அமையல. அதனால் கரெக்டாக இப்போது வத்தல்மலைக்கு போயிருக்கோம். வத்தல்மலைக்கு போகிற வழியில் அப்படியே ஷூட் பண்ணலாம் கிளம்பிடுறோம். இப்போது நம்ம கூட ஒருத்தர் வந்திருக்கிறாரு ப்ரோ. அவர் பேர் ப்ரோ ஹேப்ராஜ். அவர் நம்ம கூட மோட்டோ விளாக்கெல்லாம் இதில் சும்மா ஜாலியாக கூட வராரு. எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஸோ எப்படி சொல்கிறேன்னா ரொம்ப ஒரு இன்ஸ்பைரிங், ஒரு பெருமையான ஒரு தருணமாக நினைக்கிறேன். எதுக்காக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோவை பற்றி நல்லாவே தெரியும் உங்களுக்கு. அதாவது உங்கள் சேனலில் இருக்கிறவங்க உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அவரோட பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அதாவது நம்ம ட்ராவலராக ஒரு 3 இயர்ஸாக வந்துட்டு நம்ம இருக்கோம். அதுவும் இல்லாமல் யூடியூப் சேனல்லேயும் வீடியோ ஒரு 3 வருஷமாக போட்டிருக்கோம். இப்படி இருக்க பட்சத்தில் நான் ஃபஸ்ட் டைம் வந்து ப்ரோவோட தான் ஒரு ட்ராவலராக, அதாவது நானும் ஒரு ட்ராவலர், அவரும் ஒரு ட்ராவலர், அவரோட நான் ரைடு பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயமா நினைக்கிறேன். அது எனக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் மாதிரி ஃபீல் ஆகுது. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. ஸோ எப்படி சொல்கிறது, என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல எப்படி சொல்கிறதுன்னு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ப்ரோவோட இந்த ட்ரிப் நான் பண்ணுறது. இன்னும் நிறைய ட்ரிப் அவரோட பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். பண்ணுவேன்னு எனக்கு நம்பிக்கையும் இருக்குது. ஓகே ப்ரோ, எவ்வளோ முடியுதோ அவ்வளோ பண்ணுவோம். கண்டிப்பாக. நம்ம ஒன்றும் பணம் சம்பாதிக்கிறதுக்கோ கோடி கோடியாக பணமும் இதில் சம்பாதிக்க முடியாது. நம்மளோட அடையாளத்தை தேடி தான் நம்ம போயின்னு இருக்கிறோம். அதை பண்ணுவோம் பண்ணும்போது. மற்றதை மோட்டோவில் பார்க்கலாம் மக்களே. கண்டிப்பாக.
நம்ம அவங்கள மாதிரி ஆகணும் இவங்கள மாதிரி ஆகணும் அப்படின்லாம் ஆசைப்படாதீங்க. அதுக்கு தான் அவங்களே இருக்கிறாங்களே. நீங்களாவே வாங்க. யாரோட அடையாளத்தையும் நீங்கள் எடுத்துக்காதீங்க. உங்களோட அடையாளத்தை இந்த உலகத்துக்கு நீங்கள் பதிவு பண்ணிட்டு போங்க. பிடிச்சிருந்தா எடுத்துக்கங்க, இல்லைன்னா விட்டுருங்க. மக்களை எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வத்தல் மலை ரொம்ப இன்ஸ்டாவில் யூடியூப்பில் கொஞ்சம் ஃபேமஸாக பண்ணியிருக்குது. வத்தல் மலைக்கு பஸ்ஸும் இருக்குது மக்களே. யாருன்னா வரணாசன்னு பார்த்தீங்கன்னாக்கா தர்மபுரிக்கு வந்துட்டிங்கனாக்கா அங்கேருந்து வத்தல் மலைக்கு பஸ் டைரெக்டாக இருக்குது. நோ ப்ராப்ளம்.